கோயில் திருவிழா நடந்து முடிஞ்சு 5 நாளைக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு தான் வீடியோவே எடிட் பண்றேன். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போடுறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வீட்டிலே எடுத்துட்டு வெளியில போய் எடுக்கையில யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால தான் ஒரே வீடியோவா போடுறேன். இல்லைன்னா பார்ட் பார்ட்டாவே போடலாம். அவ்வளோ வீடியோ எடுக்கலாம். நிறைய நிகழ்ச்சி நடக்கும். பார்க்கையில அவ்வளோ அழகா இருக்கும். வீடியோ எடுக்கணுங்க ஆசையே இருக்காது. அதை அப்படி கண்ணால் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும் போல் இருக்கும். நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல் பால்குடம் என் குழந்தையும் தான் பால்குடம் எடுத்தாங்க. குழந்தைன்னா என் வீட்டுக்கார் கூட பிறந்த தம்பி. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எடுக்காங்களா. பால் குடத்துக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து சாமி ஆடி வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு சந்தன குங்குமம்லாம் அந்த பால் குடத்துக்கு வச்சு அந்த பால் குடத்தில் பாலை ஊற்றி அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு அதுக்கு மேலே மாலை போட்டு குத்துவிளக்கு ஏற்றி வச்சு சூடம் பொருத்தி சாமி கும்பிடுவாங்க. பார்க்கையில் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரெடியானதும் லாஸ்ட்டாக சூடங்காட்டி சாமி கும்பிட்டு தான் கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. சூடங்காட்டுறதும் எங்கள் அண்ணன் தான், சாமியாடி வந்திருக்கிறதும் எங்கள் அண்ணன் தான். யாரெல்லாம் பால் குடம் போட்டிருக்காங்க, பூப்பெட்டி வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டிலாம் போயிட்டு இப்படி சாமி கும்பிட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் திருநீர் பூசி விட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அண்ணன். எங்கள் அத்தான் ஃபஸ்ட்டு வந்து நின்னாங்க. ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டோமா, சீக்கிரம் ரெடி ஆயிரும்னு பார்த்தா கோயிலுக்கு வர லேட் ஆயிடுச்சு. எங்கள் வீடு தான் கோயில் பக்கத்தில் இருக்கா. லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு தான் வரும். எங்கள் அத்தை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கரெக்டாக வரையில் ஃபோன் பண்ண வாரேன்னு சொல்லிட்டாங்க. நானும் லாஸ்ட்டாக கிளம்பையில் எங்கள் அத்தானு ஃபோன் பண்ணேன். அவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. சூட தட்டு பொருத்தி வச்சுருக்காது. இது கோயிலில் போய் 3 சுற்றுத வரைக்கும் அணைக்கவே கூடாது. அதனால சூட பாக்கெட்டும் கையில் எடுத்து வச்சுட்டாங்க. அப்படியே சூடத்தட்டை வச்சுட்டு அங்கே வாசலில் நின்னோம். பூப்பட்டிலாம் அந்த குட்டி குட்டி பாப்பாலாம் பூப்பட்டி எடுப்பாங்க. அவங்க பார்க்கையில ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக கோயில் வாசலில் போய் நிற்கையில் கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொருத்தங்க சாமிலாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த சாமி கும்பிடையில் அந்த கொட்டு சத்தமும் சாமி ஆடுறதும் செம்ம வைப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கூட்டத்துக்குள்ளேயே நின்றுட்டே இருந்தோமா. அப்புறம் எல்லோரும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாமி ஆடி வரவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போவாங்க. மேளதாளம் முழங்க சாமி ஆடிட்டு அப்புறம் கோயில் வாசல் கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் லாஸ்ட் ஆளாக தான் நின்னோம். அந்த சூடம் கொஞ்சம் அதிகமாக போட்டோமா, அதிகமாக பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிட்டு அப்புறம் எங்கள் அத்தான் தான் வாங்கி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு சூடமாக போட ஆரம்பித்தாச்சு. சாமி எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. கோயில் உள்ளே போதையில் ஸ்லோவாக தான் போச்சு. அப்புறம் கோயிலுக்குள்ளே போனது தான் வெரசாக போக ஆரம்பிச்சிட்டு நாங்கள் லாஸ்ட் ஆளாக தான் பையா போனோம். ஏன்னா சாமி ஆடி வேறு வராங்க. அவங்களுக்குள்ளே போனோம்னா நம்மளை வந்து நம்ம மேலே வந்து விழுறாங்க. பூப்பெட்டியில் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பால் குடமும் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. இந்த பிள்ளையாரை ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பால் குடம்லாம் எடுத்து 3 சுற்றி முடிக்கையுமே கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாமி ஆடுதவங்களாம் வெரசாக உள்ளே ஓடினாங்க. பால் குடத்தை ஒவ்வொரு சாமி முன்னாடியும் வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சு அப்புறம் பாலாசிங்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எண்டிங்கு வீடியோ எடுக்கவே இல்லை. இது மறுநாள் காலையில் ஆயிரங்கன்னு பானையும் மாவிளக்கும் எடுப்பாங்க. முந்தின நாள் நைட்டே வந்து தீச்சட்டி எடுப்பாங்க. அந்த டைம் நான் கோயிலுக்கு போகலையே, அதனால் வீடியோ எடுக்கவே இல்லை. இது மறுநாள் தான் போயிருந்தேன். கரெக்டாக 10:30க்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போயிடுச்சு. இல்லைன்னா 11 மணி 12 மணிக்கு தான் கோயில் உள்ளே போவோம். இந்த டைம் லேட்டாக தான் போச்சா, சீக்கிரம் போயிடுச்சு லேட்டான்ட்டு. மாவிளக்கெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாலெல்லாம் மாவிளக்கு நான் எடுக்க ஆசைப்படுவேன். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இந்த மாவிளக்கு எடுக்கிறது ஆசையே போயிடுச்சு. சாமி கும்பிட்றதுக்கு மாவிளக்கு கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுறது தான். இப்படி எடுத்துகிட்டு சுற்றுறதெல்லாம் ரொம்ப போனதே கிடையாது. கோயிலில் சுற்றுறவங்கள பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டாலாம் போய் நின்று பார்க்கணும் தான் ஆசையாக இருக்கும். இங்கே இருக்க கூட்டத்துக்கு நம்மலாம் உள்ளே போக முடியுமா? 3 சுற்றி முடிக்கமே சாமி முன்னாடி வச்சு ஒரு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. இந்த டைம் சீக்கிரம் போனதுனால 11 மணிக்கெலாம் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு இது கெடா வெட்டு வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எடுக்க விடுவாங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்குன்னு பூஜை அதுவாக வச்சு அப்புறம் சாமி ஆடுறவங்களெலாம் தனியாக ஆட விட்ருவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். சாமிலாம் நல்லா ஆடி வரும். கூட்டத்துக்குள்ளே தான் நம்ம எக்கி பார்க்கவே முடியாது.
கரெக்டாக 12 மணிக்கெல்லாம் கெடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கெடா யாரெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்ருக்கீங்களோ, கெடாவ கொண்ட்டு வாங்க, கொண்ட்டு வாங்கன்னு மைக்கில அலௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் கெடாவ நேர்ந்து விட்டுருந்தாங்களோ, அவங்கலாம் கொண்டாந்து அப்படியே அவங்க கெடாவ கையில பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கெடாவா வெட்டி போடையில பார்த்துட்டே இருப்பாங்க. யார் கெடா எது அப்படின்னு சொல்லி. மண்டைய இது கையில எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கெடாவ தூக்கிட்டே போ முடியும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கணும். கெடா நெறைய கிடக்கிறதுனால யார் கெடா எதுன்னே தெரியாது. அதனால பார்த்துட்டே இருக்கணும். கெடா வெட்ட முடியும் அப்படியே வீட்ல போய் நம்ம கறி சோறுலாம் சாப்பிட்டு கறி சோறுலாம் வச்சு நல்லா வயிறு முட்ட சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ஈவினிங் போல் முளை கரைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முளைப்பெட்டி போட்டிருக்கவங்கெல்லாம் கோயிலில் போய் கும்மி அடித்து அந்த முளைப்பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. ஊருக்கு அவுட்டரில் தான் அந்த முளை கரைக்கே போவோமா, கூட்டம் எல்லாரும் வந்துருவாங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கேயே வந்து அந்த முளைப்பெட்டியை நல்லா கும்மி அடித்து அதுக்கப்புறம் தான் கரைப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்.